அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் ஜே அமீர் சுல்தான். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். முக்கணிகளிலும் சிறந்தது ஆங்கில மாதங்களில் சிறந்தது தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும், என் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரம் காக்க பிறந்த மாவீரன், ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். இவரின் கம்பீரமான திருவுருவம் காண்கையில் மனதில் ஏழும் ஒரே சொல் ஜெய்ஹிந்த். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற மாவீரர் அவரே. நான் இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். நேதாஜி அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தேவி ஆவார். நேதாஜி அவர்கள் 1919இல் BA பட்டம் பெற்றார். பிறகு ICS தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார். ICS தேர்வில் 4வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை இங்கிலாந்தில் இருந்த போஸை மிகவும் பாதித்தது. இதனால் சுதந்திர போராட்ட வேள்வியில் குதித்தார். நேதாஜி திலகரின் கொள்கையை ஆதரித்தார். அரசியல் குருவாக தேசபந்து சித்தரஞ்சன் தாஸை ஏற்றுக்கொண்டார். இலங்கை கட்சி ஒன்றை தொடங்கி கல்கத்தாவில் மேயராக பதவியேற்றார். 1924ஆம் ஆண்டு இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக வெள்ளையரால் சிறையில் அடைக்கப்பட்டார். சுபாஷ் சந்திர போஸ் பர்மாவில் இருந்தபடியே தன் இந்திய தேசிய ராணுவ படையை கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். இந்தியாவின் முதல் ராணுவ படையை உருவாக்கினவர் நேதாஜி. இவர் தன் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களுக்கு தனி பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கி வைத்தார். ஆகஸ்ட் 18, 1945ஆம் ஆண்டு நேதாஜி பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளாகி நேதாஜி இறந்து விட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது நேதாஜிக்கு வழங்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்காத இடம் பெற்ற நேதாஜி தன் இந்தியர்களின் நெஞ்சில் என்றும் நிறைந்துள்ளார் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி